ஹரியோம். சிவராத்திரி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சிவராத்திரின்னு நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சிவராத்திரி பூஜை சொல்லும் பொழுது ரொம்ப அழகான ஒரு பூஜை. ஹிந்து சனாதான தர்மத்தில் எல்லா பூஜைகளும் விசேஷமான ஒரு பூஜை தான். நம்ம சமயமே ஒரு விசேஷம் தானே. ஆனால் அதில் ஒவ்வொரு சுவாமிகளுக்கு செய்யக்கூடிய அந்த பண்டிகை நமக்கு மனிதர்களுக்கு, இந்த உலகத்துக்கு, மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பண்டிகை தான் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் பார்த்திங்கன்னா சில இடத்துல 3 கால பூஜை, சில இடத்துல 4 கால பூஜை, சில இடத்துல 5 கால பூஜை, சில இடத்துல 6 கால பூஜை எல்லாம் செய்வாங்க, தூங்காமல் இருக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி எல்லாருனாலையும் என்ன நினச்சிச்சுன்னா தூங்காமல் இருக்க முடியாது, உடம்பு குறைகள், அதனை அடுத்ததுக்கு அந்த உட்காந்துக்கிட்டு சிந்தனை சரியாக இருக்காது, ஆமாங்களா? அதுக்கு காஃபி குடிக்கிறது, படம் பார்க்குறது, பேசுகிறது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா தூங்காமல் இருக்கணும் இல்லவா? இப்படிலாம் செய்யலாமான்னு அப்படி கேள்விகள் வரும். அதாவது பாருங்கள், சிவராத்திரின்னு சொல்லும் பொழுது அன்று இது போல் விரதங்கள் எழுந்து சாதனை செய்து 5 நாள் இல்லைன்னா ஒரு 7 நாள் சாதனை செய்து சிவபெரும நாமத்தில் ஈடுபட்டு சிவ பூஜை, நல்ல ஒரு சிவ பூஜை, ஒரு கால பூஜை, காலையிலேருந்து இரவு 12 மணி 1 மணிக்கு ஒரு கால பூஜை நல்லா கண்டு சிவபெருமானுக்கு கையால் அபிஷேகங்கள் பண்ணி அந்த சிவபெரும சிந்தனையிலே இருந்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் தூங்காமல் இருக்கலாம். தூங்கணும்னு நினைப்பவர்கள் நீங்கள் தூங்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன் தெரியுதுங்களா? அன்னைக்கு உங்கள் சிந்தனை சிவன் சிந்தனையாக மாறிடும். நல்ல பூஜைகள், நல்ல அபிஷேகங்கள், நல்ல வேத மந்திரங்கள், நல்ல பஜனை, நல்ல தேவாரங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுதுங்களா? நம்ம சிந்தனையே சிவ சிந்தனையாக மாறும். நம் சிந்தனை சிவ சிந்தனையாக மாறும் பொழுது கண்ட சிந்தனை அங்கே நுழையாது. அப்படிமே என்ன நடக்கும்? நீ பேசாமல் உட்காரலாம், படுத்து தூங்கினாலும் சிவன் சிந்தனையோடு இருப்பீங்க. அது போதுமானது. அதான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உடம்பு முடியாதவர்கள் இல்லைன்னா இப்படி ஒரு காலம் நல்ல பூஜையை பார்த்து நான் பறக்கணும் அப்படி நினைப்பவர்கள் இங்கே தாராளமாக செய்யலாம். எந்த விதமான குறைபாடுகளோ தப்பும் கிடையாது. அதனால் சிவபெருமானும் குருநாதரும் நம் கூட இருந்து நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம் சிந்தனையை சரிப்படுத்தி இந்த சிவராத்திரி நல்ல ஒரு சிவராத்திரியாக நாம் எல்லோரும் கடைப்பிடிக்க முடியும். நீங்கள் நல்லா இருக்கு.